ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல கிரியேட் ஆன டென்ஷனுக்கு இடையில ஒரு ஷாக்கிங் நியூஸ். 2025 மே மந்த் மிட்ல பாகிஸ்தான் கிட்ட இருந்து பலூச்சிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டதா வெளியான அந்த நியூஸ். இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான சிம்பாலிக் டிக்ளரேஷனை அனௌன்ஸ் பண்ணது ப்ராமினன்ட் பலோச் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ்ல ஒருத்தரான மிர் யார் பலோச். அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு லிபரேஷன் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சா? அஃப்கோர்ஸ் எஸ். பாகிஸ்தான்ல இருக்க பலூச்சிஸ்தான்ல நடந்த போராட்டம் இந்த உலகத்துக்கு தெரிய வராத ஒரு சுதந்திர போராட்டம். பட் வை பேலக் பீப்புள் ஏன் தனிநாடு கேக்குறாங்க அண்ட் அவங்களோட இந்த போராட்டம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 1947 இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் நடந்தப்ப பால்சிஸ்தான ரூல் பண்ணிட்டு இருந்த கலாட் கிங்டம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்த ரீஜியனை ஒரு தனிநாடா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுல இருந்து சில மாசங்கள்ல 1948 பாகிஸ்தான் மிலிட்டரி பலோச்சிஸ்தான கட்டாயப்படுத்தி பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட் பலூச்சிஸ்தான கண்ட்ரோல் பண்ண ரைவல் பவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆளாயிடுவோமோன்னு பாகிஸ்தான் லீடர்ஷிப் பயந்துச்சு. சோ பலூச்சிஸ்தான் கிட்ட இருந்து பாகிஸ்தானோட பார்டரை செக்யூர் பண்றதுக்காகவும் இன்னும் சில ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசனுக்காகவும் மே 27, 1948 பலூச்சிஸ்தானோட கான கன் பாயிண்ட்ல மிரட்டின பாகிஸ்தான் மிலிட்டரி பலூச்சிஸ்தான் அக்சஷன் டாக்குமெண்ட்ல கட்டாயப்படுத்தி சைன் வாங்கியிருக்கு. இப்படி அநியாயமா கைவிட்டு போன பலூச்சிஸ்தானை ரெக்கவர் பண்ண நினைச்ச பேலக் பீப்புள் அதே வருஷமே அதுக்கான போராட்டத்துல இறங்குனாங்க. அந்த போராட்டங்கள்ல பாகிஸ்தானி மிலிட்டரி பேலக் பீப்புள் மேல சிவியர் வயலன்ஸை லான்ச் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம பாலுசி மக்களுக்கான பேசிக் ஹியூமன் ரைட்ஸை பறிச்ச பாகிஸ்தானி கவர்மெண்ட் பாலுச்சிஸ்தானோட நேச்சுரல் ரிசோர்சஸையும் சுரண்டுச்சு அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் நடந்துச்சு. சோ பாகிஸ்தானோட இந்த ஆக்டிவிட்டிஸை எதிர்த்து 1948ல இருந்து பல கட்டமா போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த பேசிஸ்ல 1945ல ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் அப்ரைசிங் ஆர்ம் ரெசிஸ்டன்ஸை பிரின்ஸ் அப்துல் கரீம் லீட் பண்ணாரு. அடுத்ததா 1958ல நடந்த செகண்ட் அப்ரைசிங்க லீட் பண்ண நவாப் நவ்ரோஸ் கான் இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணி போராடினாரு. பட் அதுல கலந்துகிட்ட ரிபலியன்ஸை அரெஸ்ட் பண்ண பாகிஸ்தானி அபிஷியல்ஸ் அவங்கள ஹேங் பண்ணி கான்ஃபிளிக்ட இன்னும் அதிகமாக்குனாங்க. அதே மாதிரி சென்ட்ரலைசேஷன் அண்ட் ப்ரொவின்சியல் ஸ்டேட்டஸை டிமாண்ட் பண்ணி 1963ல ஸ்டார்ட் ஆன தேர்ட் அப்ரைசிங் கொரில்லா வார்ஃபேரா வெடிக்குது. அடுத்ததா 1971ல நடந்த பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி 1973ல ஃபோர்த் அப்ரைசிங் ரெவல்யூஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. Then resource exploitation, political marginalization and human rights abusesக்கு அகைன்ஸ்டா ஃபிஃப்த் அப்ரைசிங் அண்ட் அதுக்கப்புறமும் பல ரிபல்ஸ் நடந்துச்சு. அந்த ஆர்டர்ல இப்ப 2025ல மிர்யார் பேலக், பாஷிர் சைஃப் மாதிரியான பேலக் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் பலூச்சிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸையும் ரிபப்ளிக்கையும் அனௌன்ஸ் பண்ணி அதை இந்தியா அண்ட் யூனியன் நேஷன்ஸை அப்ரூவ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் எந்த கண்ட்ரீஸும் இந்த ரெக்வெஸ்ட்டை அபிஷியலா அப்ரூவ் பண்ணல. இதுக்கப்புறமாவது மத்த நாடுகள் இதை அக்ரி பண்ணுவாங்களா? பலூச்சிஸ்தானுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்குமா? இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தெரிஞ்சுக்குவோம்.